துர்வாசர் வந்துட்டார் 1000 பேரோட. இன்னைக்கு போகிற சாப்பாட்டு விஷயந்தான். அப்போ தான் திரௌபதி சாப்பிட்டு அட்சய பாத்திரத்தை கவுத்து வச்சுருக்கா. ஒரு 10 நிமிஷம் முன்னால் வரக்கூடாதோ? உள்ள நுழையிறார். அங்கே ஏ தர்மபுத்திரா நடுங்கிவிட்டா. ஏன்னா இவன் எல்லாரும் ஏன் பயப்படுறான்னா, இவர்கிட்ட கைங்கரியம் பண்ணி தான் இவாளே பிறந்தா குந்தி தேவிக்கு. அம்மா குந்தி தேவி கைங்கரியம் பண்ண ரிஷி. அவரே வராருண்ணா. உள்ள நுழையார். இப்போ நாங்கள்லாம் போகிறோமோ இல்லையோ, நான் 50 வருஷமாக உபன்யாசம் பண்ணுறேன். என்னோட 20 வயசுலேருந்து நான் யாராத்தெல்லாம் தங்கினேனோ அவளுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகி அவளுக்கே பேரன்லாம் பிறந்தாச்சு. தெரியுமா உங்களுக்கு? நான் உள்ளே நுழையிறேன் பாரு. ஏய் என்னடா உங்கள் தாத்தா எங்கே அப்படின்னு அப்படி நுழையிறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவையே இடுப்பில் வச்சு கொஞ்சினேன்டா அப்படின்னு வரவேற்கிறாளும் இல்லையோ. அது மாதிரி துர்வாசரை வரவேற்றார். சேவிச்சா 5 பேரும் திரௌபதியோட. ஏ தர்மபுத்திரா உத்தரவு, 1000 சிஷ்யனோட வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இங்கே தான் ஆதித்யம். சரி. திரௌபதியை பார்த்து சமையல் பண்ண முடியுமான்னு கேட்கல. நல்ல வேளை தர்மபுத்திரன் தப்பிச்சான். நான் பக்கத்தில் இருந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வரேன்னு பொழைச்சா. இந்த காலம் மாதிரி வந்தவுடனே இலையை போடுன்னான்னு வச்சுக்கோ. இப்போ பல்லே தேய்க்கிறது இல்லை, காப்பி குடிக்கிறான் விஞ்ஞான முன்னேற்றத்தில். அவன் ஒரு பையன் கேட்குறான், யானை பல் தேய்க்கிறதாங்கிறான். நான் உடனே சொன்னேன் அவன் அம்மாட்ட, யானை பல் தேய்க்கிறதான்னு கேட்குறான். யானைக்கு அரிசியும் வெல்லமும் தான் கொடுப்போம்னு வச்சுருங்க முறத்தில். என்ன வேறு என்ன பண்ணுறது? யானைக்கு என்ன காப்பியாக கொடுப்போம்? அவர் குளிக்கிறதுக்கு போயிட்டார் குளத்தங்கரைக்கு. எல்லாரும் கவலையோடு உட்காண்டிருக்கான். தர்மபுத்திரர் கேட்குறார் சகாதேவனை, என்ன பண்ணுறதுன்னு. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தால் நமக்கென்ன? வண்டுகள் ரீங்காரம் பாடுகின்ற துளசி மாலை அணிந்த ஸ்ரீகிருஷ்ணனை நினையுங்கள். யாதே ஆக எந்த விபத்து ஏகும் பொழுதைக்கெல்லாம் இசையழிகள் தே தே என பசுந்துளப மாறன் தன்னை நினையும் இக்கவலை போமின். தியாக பிரம்மன் கேட்டார். ஆமாம், அதுதான் நானும் கேட்டேன் ஆப்ரேஷனுக்கு போகிறபோது. தியாக பிரம்மன் ராமனை பார்த்து கேட்டார், ஓரக்கண்ணால் தான் என்னை பார்த்தியா ராமா? நீ முழு கண்ணால் பார்த்துருந்தா எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதுன்னு. ஒரே ஜூ புஜு சேத்தி நியாயம்மா ஓரகூத்தம்மா. ஐயோ, ராமன் நம்மளோட இருக்கிற போது நமக்கு என்ன கவலை? அவர் கேட்குற ராமனை தான் உரிமையாக கேட்கலாம், வேற யாரை கேட்கறது? நான் சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அவனை கேளு. அவரும் கிருஷ்ணனை பாடினர். தியாக பிரம்மம் ஸ்ரீவாசுதேவ அண்டக்கோ ஊற்ற குச்சி நீவுஞ்சுகாலேத புரோவ பாரம்மா ரகுராமா. உலகத்தையே பிரளய காலத்தில் பயத்தில் வச்சே அமுக்கரையே, என்னை காப்பாற்றுறது கஷ்டமானு கேட்டார். கலசாம்புதிலோ தயத்தோ நம்மருள கை ஆதிக கோபிகால கை கொண்டலே தலிதா கருணாகர தியாக ராஜனுத புரோவ பாரம்மா. கேட்குறார், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவனைத்தான் கூப்பிடணும். சகாதேவன் சொல்கிறான், யாதையாக எந்த விபத்து அவனை கூப்பிடு. ஏ கிருஷ்ணா கூப்பிடு. தியாக புரந்தரதாசர் கூப்பிட்டார். கரிராஜ வரதனே கந்தர்ப்ப பித்தனே புரந்தர விட்டலனே
ಸದ್ಗುಣ ಸಾರ್ವಭೌಮ ದಯಮಾಡೋ 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 ರಂಗ ದಯಮಾಡೋ. யானை கூப்பிட்டோன்னு போய் நின்னையே கேட்குறார். யாகபிரம்மமும் கேட்டார். அவர் கேட்குறார், ராமா இந்த திருவையாறில் இருக்கேனே, பறந்து வந்து கருடன் மேலே சிரிச்ச முகத்தோடு வந்து என்னை கிருபை பண்ணப்படாதா? அவர் கேட்குறார், அது என்ன உன்னோட கருடன் திருவையாறில் லேண்டிங் ப்ராப்ளம்னு சொல்லிட்டானா, திருவையாருக்கு பறந்து வரப்படாதா கேட்குறார். தியாக பிரம்மம் ராமனை சிரிச்ச முகத்தோட வாங்கினார். இது நம்ம ஆத்தில் ரொம்ப பேருக்கு கஷ்டம், சிரிச்ச முகம்னே தெரியாது. இந்த ஃபோட்டோக்காரன் படுற பாடு இருக்கு, ப்ளீஸ் ஸ்மைலுங்கிறான். அவன் எப்போ சிரிக்கலையோ நம்ம ஆத்தில் அவன் அந்த ஆத்து மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ககராஜு நீயா நதி வினிவேக சன்னலேட்டா. கருடன் மேலே வரா மாதிரியே எழுதுறார். ககனா நிக்கில குபகுதூரம் பன்னிநாடோ ஜகமேலே ಪರಮಾತ್ಮಾಯವರಿತೋ ಮೊರಲಿಟುದು ಜಗಮೇಲೆ ನಗುಮೋ ಗನಲೇನಿ ನಾಜಾಲಿ ತಿಳಿಸಿ ನಗುಮೋ. சிரிச்ச முகத்தோட வா. சிரிக்கிறதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. சில பேரை பாருங்க, எப்பவும் உம்முன்னே இருப்பேன், மாற்ற முடியாது. சில சமயம் இந்த மாதிரி மழை வரத்துக்கு காரணமே அவள் சிரிச்சிருப்பா. கஷ்டம். திரௌபதி கூப்பிட்டா கிருஷ்ணனை. அவன் சகாதேவன் சொன்னா, யசோதை மைந்தனை கூவு. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் ஆண்டாள். கூப்பிடு. யசோத மைந்தாகனே பகே பகே ரூபன்னே. சிரிச்ச முகத்தோட வாங்குறார் அவரும். நகமுகதரசனே நீ பாரோ ஜகதொழு நின்னய மகிமய எதுக்குள்ள நந்தன. மாதவன் அவன்தான் ஆதவன் வம்சத்தில் வந்தான். ஆதவன்னா சூரியன். ராமனா வந்தான். மாதவன் ஆதவன்ட்ட வந்தான். இப்போ யாதவனா வந்திருக்கான். ஏன் கூப்பிடு, யாதவ கிருஷ்ணா கூப்பிட்டான். அதுதான் பழனியில் இருக்கிற முருகனை பார்த்து முஸ்தாமி தீட்சர் பாடுறார், உனக்கு மாமா கோவிந்தன்னர். மாதுல கோவிந்தம். இன்னொரு திருப்புகளில் சொல்கிறார், முருகா உனக்கு நல்ல மாமா. மாமனென படைத்தருள் வயலூரா. கிருஷ்ணன் உனக்கு மாமன், நல்ல மாமா. பாவம் உங்கள் மாமாவுக்குத்தான் பொல்லாத மாமான்னு. அவனை கம்சன் பொல்லாதவனும் இல்லையோ, எப்படி சொல்கிறார் பாரு. ஏ ஹிருதய கமல வாசான்னு கூப்பிட்டா திரௌபதி. வெளியில் வந்தான் பகவான். திரௌபதி பசிக்கிறதுன்னு. என்ன கஷ்டம் பாருங்க. திருக்கண் கருணை, வில்லி பாரத செய்யுள் கேளு. திருக்கண் கருணை பொழிய வரும் திருமால் ஐவரை தேற்றி 5 பேரையும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு திரௌபதி சூரிய பகவான் கொடுத்த அக்ஷய பாத்திரத்தில் என்ன இருக்கு எடுன்னா.
முதல் அருக்கன் உதவும் பாண்டத்தில் என்ன உளதோ, முறுக்கின் இதழை கருக்குவிக்கும் மூரல் செவ்வாய் திரௌபதியும் இருக்குமோர் அன்னம் முறையோடு கொடுத்தாள். நல்ல கேளு, மூரல் செவ்வாய். அவ அவ்வளவு கஷ்டத்திலையும் புன்னக பூத்தாளாம் கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு. ஆமாம், அங்கே போய் அட்சய பாத்திரத்தை எடுக்கிறா, கீரை ஒட்டின்னு இருக்கு. இதை ஏற்பாடு பண்ணதான் அவன் தான். டவுட்டு வராதா அவளுக்கு? நம்ம நன்னா தானே தேய்ச்சோம். சொல்லு, கீரை ஒட்டின்னு இருக்கு. இருக்குமோர் அன்னம் முறையோடு கொடுத்தாளாம். முறைனா என்ன? பக்தி. அதைத்தான் அவன் கீதையில் சொல்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஒரு பூவை போடு, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு, ஒரு இலையை போடு. ஒன்றுமே கிடைக்கலையா? இந்த மினரல் வாட்டர் வாங்குறேளே, உங்களை சொல்கிறேன், நீங்கள் வாங்குறேள், மூடியை திறந்து அப்படியே குடிக்கிறேள். குடிக்காது அந்த ஜலத்தையே எடுத்து ஜலத்தை நைவேத்தியம் பண்ணு கிருஷ்ணனுக்கு. தோயம்னா நல்ல ஜலம். இது ஒழுங்காக கிடைக்கணுமே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா. ஆழ்வார் சொன்னார், உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கே, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அதனால தான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நீ டிஃபன் பண்ணுறியா அதையும் நைவேத்தியம் பண்ணு. ஆழ்வார் சொன்னார், மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோத்தை விலக்கி நாய்க்கு இடுமின்னீரேனர். அவள் நம்ம மாத்தில் பொம்மநாட்டி நைவேத்தியம் பண்ணி காக்காக்கி போட்டாலும் நம்மளும் இலையில அன்னம் போட்டோன்னா பரிசேஷனம் பண்ணணும். ஏன்னா இங்கே பகவான் இருக்கான், நைவேத்தியம் பண்ணணும். அதை தான் ஆழ்வார் சொல்கிறார், இலையில அன்னம் போட்டோன்னா பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் எவன் சாப்பிட்றானோ அவன் சோத்தை பிடுங்கி நாய்க்கு போடுன்னு. கேட்டான், பன்னிக்கு போடக்கூடாதான்னு. நாய்க்கு போட்டால் தான் அது சாப்பிட்டோன்னே பாலாட்டுமாம். நன்றி அதுகிட்ட கற்றுக்கோன்னர். நமக்கு இந்த பகவான் இந்த லோகத்தில் இந்த அன்னத்தை கொடுத்துருக்கானே. சொல்லு பாருங்க, எத்தனை பேர் கிடைக்காம கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். போய் பார், கஷ்டம் பட வச்சிருக்கான். அவளுக்கு அன்னம் கொடுக்கறதுக்கு ஒருத்தரையும் ஏற்பாடும் பண்ணியிருக்கான். போய் பார், எத்தனை பேர் அன்னம் தயார் பண்ணி கொண்டு வந்து தரா தெரியுமா உனக்கு? எத்தனை பேர் கொடுக்குறா, போய் பார். குஜராத்தில் பூகம்பம் வந்தது, கோடீஸ்வரன் வீடு போச்சு, ரோட்டில் நிற்கிறான் மறுனா, கிவ் மீ பிரெட். பார்த்தியா? தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு உட்காந்து இலையில சாப்பிட்றோன்னா நிவேதனம் பண்ணு. ஏ பிரபு, ரெங்க பிரபு, எனக்கு கொடுத்தியே, உனக்கு தான் எல்லாம். அதனால்தான் தினமே சாப்பிட்ற போது காக்காய்க்கு போடுறோம், நாய்க்கு போடுறோம் ராத்திரி. அதை விட நீ இன்னும் ஒன்றும் பண்ணணும். என்ன பண்ணியோ பக்கத்தாத்துக்கு போய் கொஞ்சம் கொடுக்கணும். சாப்பிடுங்கோ. இப்போ தான் எல்லா ராத்திரியும் வயசானவாளாக உட்காண்ட்ருக்காளே, போய் கேளு, நான் இன்றைக்கி இதை சமைச்சிருக்கேன், கொண்டு வந்துறேன், சாப்பிடுங்கன்னு சொல்லு. எத்தனையோ பையங்க குடியிருக்கான், கல்யாணமே பண்ணிக்காமல். கூப்பிட்டு கொடு. நீ என்ன பண்ணாலும், இப்போ ஃப்ளாட்டில் இருக்க, வாட்ச்மேன் தான் இருக்கானே, கூப்பிட்டு கொடு. ஏதாவது ஒரு ஜீவனுக்கு கொடு. நாமளே சாப்பிடக்கூடாது. இல்லை ஃபோன் பண்ணு, நீ மயிலாப்பூரில் இருக்க, இங்கே இருக்கேன்னு, இங்கே பக்கத்தில் யார் இருக்காளோ சொந்தக்காரா, சாப்பிட வரையான்னு கேளு. அவள் வரேன் வரலேன்னு அவன் சொல்லட்டும். கூப்பிடு, கூப்பிடணும். நம்மளே சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். உண்டாயின் பதம் கொடுத்து. அதிகமாக நெடுமானஞ்சியை பற்றி சொன்ன ஔவையார், இல்லாயின் உடன் உண்ணும். இருக்குன்னா கொடுப்பனாம், இல்லைன்னா இலையில போட்டாச்சு சாப்பிட உட்காந்தான்னா, அப்போ யாராவது வந்தான்னா பாதியை கிழித்து கொடுத்துருவோம் நாம். அந்த இலையில இருக்கிறது உடன் உண்ணும் இல்லோரொக்கல் தலைவன். கொடுக்கணும். அதனால தான் எப்போவுமே ட்ரெயினுக்கு போகிறோம்னா, நமக்கு 4 இட்லி போகிறோம்னா 8 இட்லி கட்டிக்கணும். யாரோ வருவா, நம்ம கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கிறவாளை கேட்கணும், சாப்பிட்றியா? அவன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, இட்லி சாப்பிட்றீங்களா, நான் கொண்டு வந்திருக்கேன்னு கேளு. ரொம்ப பேர் இருக்கா இப்படி உட்காந்து சாப்பிட்றேன்.
சுஷு ஜென்மாந்திர பாபி, கொடுக்க வேண்டாம். நம்ம இப்படி கொடுத்தா தான் நம்ம அன்னத்துக்கு கஷ்டப்படாமல் இருப்போம். ஆமாம், அன்னத்துக்கு தெரிஞ்சுக்கோ. நமக்கு யாராவது கொடுக்க மாட்டாளான்னா ஏங்குறோம் சொல்லு. நம்ம ஆத்துக்காரியே சமைக்கிறா, நம்மளே சாமான் வாங்கி போடலாம். அவர் ரூபத்தில் பகவான் சமைக்கிறான் அப்படின்னு நம்ம அம்மா போட்டா அப்புறம் ஆத்துக்காரி போடுறா. அம்மா அன்னதாதா சுகி பவா. இப்போ சொல்லு, யோஜனை பண்ணிப்பார். தினமும் ரொட்டீனாக நமக்காக சமைக்கிறாளே, டிஃபன் பண்ணுறா. சொல்லு, யாராவது அம்மாவை கேட்டிருக்கோமா ஸ்கூல் படிக்கிற போது நீ சாப்பிட்டியான்னு? ஒத்தரும் கேட்டதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன், அம்மானா பசிக்காது, தமிழ் வாத்தியார்னா இங்கிலீஷ் தெரியாது. அது மாதிரி ஆத்துக்காரியும் கேட்கறதே கிடையாது. ஏதாவது சாப்பிட்டுட்டு கையெழும்பிட்டு உடனே ஒரு வேலை சொல்லுவான். அவன் சொல்லுவான், நான் சாப்பிட வேண்டாமான்னு. சாப்பிடட்டுமே, கேளு ஆத்துக்காரியே, சாப்பிட்டியான்னு யாராவது கேட்குறாளோ? என்ன சம்பிரதாயம்? இருக்கிறதே 2 பேர் உட்காண்டிருக்கோம், பக்கத்துலேயே உட்கார சொல்லி என் கூடவே சாப்பிடு. இந்த கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாள் தான் ஊட்டி விட்டோம், தினம் ஊட்டி விட முடியும், தப்பு என்ன அதில்? ஊட்டி விட வேண்டாம்யா, சாப்பிட்டியான்னு கேட்கலாம் முடியும். கேளு, உணவு அவ்வளவு முக்கியம். உணவு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், எல்லா ஜீவனுக்கும் உணவு தான் முக்கியம். இப்போ சாப்பிட்டார் கிருஷ்ணர், வயத்தில் வச்சார். அங்கே துர்வாசர் குளத்தில் குளிச்சுட்டு இருக்காரு 1000 சிஷியனோட. எல்லாம் நல்லா ஏப்பம் விட்டான். ஆமாம், அப்போ சிஷியன்லாம் சொல்கிறான், நம்ம அங்கே போக வேண்டான்னா. ஏன்னா அங்கே தர்மபுத்திரர் பஞ்சபட்ச பரமான்னம் போடுவார், சாப்பிடலைன்னா பீமன் கதையால் குத்துவான் அப்படின்னா. துர்வாசர் ஞானத்தில் பார்த்தார் என்ன நடந்ததுன்னு, வந்துட்டார். தேடின்னு வந்தார் தர்மபுத்திரர். ஏ தர்மபுத்திரா, வரணும். நான் எல்லா இடத்துக்கும் சாப்பிட போயிருக்கேன், உன்னிடத்துக்கு சாப்பிட வந்தேன். என்ன கிடைச்சது? உண்டோம் உண்டோம், ஓத கடல் அமிர்தம் உண்டோம், அமிர்தம் குடித்தோம். எல்லா இடத்துலையும் சாப்பாடு கிடைக்கும் தர்மபுத்திரா. இங்கே என்ன கிடைச்சது தெரியுமா? கண்டோம் கண்டோம், எவ்வுலகும் காணா முகுந்தன் கடல் இணைகள் கண்டோம். ஏன்னா பகவான் அன்னபட்சியா மாறி பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணா. இப்போ அந்த அன்னத்தை தான் வயத்தில் வச்சானார் வில்லி. அந்த அன்னம் சதுர்மறையும் அன்னமாகி முந்த இதழ் முளறி இதழினிடை வைத்தான், வயத்தில் வச்சாராம். அது என்னாச்சு? உலகம் பூரா போச்சு வயத்துக்கு. அதனால தான் நீங்கள் நம்ம சாப்பிட்ற போதே பரிசேஷனம் பண்ணிவிட்டு ஜனார்தன பிரியதாம் நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு சாப்பிடணும். ஜனார்தன பிரியதாம்னு வயத்தில் போட்டால் எல்லாருக்கும் போயிடும். தெரிஞ்சுக்கோ, அவனுக்கு பேர் ஜனார்தனன். அதனால தான் சிராத்தன்னைக்க விஷ்ணு இலையில் மந்திரம் சொல்கிற போது ஜனார்தன பிரியதாம்னு போடுறோம். எள்ளையும் அங்கே சந்தனக்கட்டையில் தெரிகிறதா? ஆமாம், தெரிஞ்சுக்கோங்கோ. நம்ம எல்லாருக்கும் போட முடியலை, மந்திரத்தில் சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், சந்தோஷம். நான் ஏன் இங்கே வந்தேன்னு தெரிஞ்சுக்கோ. நென்னல் நேற்றுக்கு புயங்க கேதனன் இல்லம் தன்னில் பாம்பு கொடியோன் வீட்டில் நறுனை பால் தீங்கனியுடன் இனிது உண்டேன். துரியோதன வீட்டில் சாப்பிட்டேன், எனக்கு அவன் குணம் வந்துரு தூங்குறார். பார்த்தல, அதுக்கு தான் பார்க்குற இடத்துலாம் சாப்பிடக்கூடாது. ஆமாம். அப்போது அவன் இந்த மாதிரி கேட்டான், உன்னை தேடின்னு வந்தேன்னர். புரிஞ்சுன்னுட்டார் தர்மபுத்திரர். விழுந்து சேவிச்சார். என்னன்னர்? உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னர். தர்மபுத்திரர் என்ன கேட்குறார் பாருங்கோ. என் மகரிஷே, என் சகோதரன் துரியோதனன் அறியாமையினால் உங்கள்கிட்ட இப்படி வரங்கட்டு இங்கே அனுப்பிச்சுட்டான்.
தயவு செஞ்சு கோபத்தில் என் சகோதரன் துரியோதனனுக்கு எந்த சாபமும் கொடுத்துராதேங்கோன்னான். துர்வாசர் கண்ணில் ஜலம் விட்டார். ஏ தர்மநந்தனா, நீ குந்தி மகன், உயர்ந்தவன், கிருஷ்ண பக்தன், உன்னை சோதிக்க வந்து விட்டேன். நான் நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். வரப்போற பாரத யுத்தத்தில் உனக்கே வெற்றினர். இதை அவன் வாங்கிட்டு இருக்கலாமோ இல்லையோ? பார்த்தீங்களா, இவனுக்கு நல்லதை வாங்கி கொடுத்தது அவன் தான். பார்த்துக்கோங்க, அவன் அழகா வந்து கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு. பாரு, தர்மபுத்திர கத்துக்கோங்கோ, வளையா செங்கோலன்னர். பிறர் யாரையும் மாற்றான் என எண்ணாதவன் தர்மபுத்திரன். ஆமாம், அவ்வளவு உத்தமன். கிருஷ்ணர் சிரிச்சுன்னு கேட்குறார். துர்வாசர் போன உடனே நான் போயிட்டு வரேன் அப்படின்னார் கிருஷ்ணர். நாமும் கிளம்புவோம். ராமாயணம் சொல்லிட்டு நாளைக்கும் யக்ஷப்பிரசனம். யமதர்மன் 108 கேள்வி கேட்க போகிறான். எல்லாரும் குடும்பத்தோடு வாங்கோ, பேனா நோட்டு எடுத்துன்னு வாங்கோ, எடுத்துன்னு போங்க. 108 கேள்வி கேட்குறான். 2 நாளில் 108ன்னு சொல்ல முடியாது. என்னால் எவ்வளோ முடியுமோ சொல்கிறேன், முக்கியமானதாக சொல்கிறேன். எல்லோரும் இருந்து ராமாயணம் சொல்லிட்டு போங்கோ.